நீங்காத நிழலாக நீ எங்களை பின்தொடர்ந்தாய். உன் நிழலிலே நாங்கள் இளைப்பாறினோம். இன்று உன் மூலமே நாங்கள் கரையேற காத்திருக்கின்றோம். நன்றி விதுரா. அண்ணி, நீங்கள் என்னை வணங்கலாமா? நீங்கள் எனக்கு நன்றி சொல்லலாமா? உங்களின் ஆசையேதான் என்னை வழி நடத்தியது, என் செல்வங்களையும் காத்து நின்றது. நீங்கள்தான் என்னை ஆசீர்வதிக்க வேண்டுகிறேன். விதுரா, இப்பொழுது நினைத்தாலும் என் நெஞ்சம் நடுங்குகிறது. காடு, மலை, கடுங்குளிர், வெயில், புயல், மழை என யாருமற்ற அனாதைகளாக சுற்றி அலைந்தோம். அப்பொழுதெல்லாம் நாங்கள் உன்னையே நினைத்து நிம்மதி அடைந்தோம். நீ ஒருவன் இருப்பதை எண்ணியே சமாதானம் அடைந்தோம். நான் இருந்தும் என்ன பயன்? என் ரத்தினங்களை இப்படி யாசகம் பெற்று அற்றலைய விட்டு விட்டேனே. என்னை என் அண்ணன் பாண்டு மன்னிக்க மாட்டார், மன்னிக்கவே மாட்டார். விதுரா, எங்களுக்காக நீ பட்ட பாட்டை உன் அண்ணன் அறிவார். அவரின் ஆசி என்றும் உனக்குண்டு. என் செல்வங்களே, உங்களை பிரிந்த துயரம் என்னை நிதம் நிதம் வாட்டி எடுத்தது. நான் கண்கள் மூடினால் எனக்கு உறக்கம் வருவதில்லை. என் கண்மணிகளே, என் கண்முன்னே உங்கள் முகம்தான் நிழலாடும். சித்தப்பா, நாங்கள் மீண்டும் உங்களை காண்போம் என்று கனவிலும் நினைக்கவில்லை. பீமா, நீதான் எத்தனை துரும்பாய் இழைத்து விட்டாய். நீ பசி தாங்க மாட்டாயடா. நீ சோற்றுக்காக கையில் பிச்சை பாத்திரம் ஏந்தியதை நினைத்தால் என் இதயத்தில் ரத்தம் கசிகிறதடா. சித்தப்பா, தங்களை கண்டவுடன் எங்கள் மனம் வானத்தில் சிறகடித்து பறக்கின்றன. இப்போதுதான் புதிதாக பிறந்ததைப் போல் உணர்கிறோம். இன்று தாயின் பாசத்தை நானும் தான் பெறுகிறேன். செல்வங்களே, மாமா, என்னையும் நீங்கள் ஆசீர்வதிக்க வேண்டும். என் பிரியமுள்ள மருமகளுக்கு என்றும் என் ஆசிகள் உண்டு. பல்லாண்டு காலம் தீர்க்க சுமங்கலியாக சீரும் சிறப்பும் பேரும் புகழும் நாடும் வளமும் சந்தான பாக்கியமும் பெற்று வாழ்வாயாக. விதுரா, உன் மருமகள் குறித்து உன் எண்ணத்தை நான் அறிய விரும்புகிறேன். சுடர்விட்டு ஒளிரும் சூரியனுக்கு புகழ் எதற்கு? பாண்டவர்களின் வீரத்திற்கும் அழகிற்கும் நிகரானவள் என் மருமகள் திரௌபதி. தேவர்களும் கந்தர்வர்களும் வியக்கும் அளவிற்கு பேரழகு கொண்டவள் என் மருமகள் திரௌபதி. பண்பிலும் ஒப்பற்றவளாக இருக்கிறாள். மகாமந்திரியாரே, நீங்கள் பசியோடு இருப்பீர்கள். அனைவரும் வாருங்கள், உணவருந்தலாம்.
அரசே, அரசே, அரசே. என்ன காந்தாரி, வழக்கத்தை விட இன்று மகிழ்ச்சியாக இருக்கிறாய்? ஆ, என் மருமகள் திரௌபதி வருகிறாள் அல்லவா? வருவது மருமகள் அல்ல காந்தாரி, பிரச்சனை. அரசே, என்ன கூறுகிறீர்கள்? காந்தாரி, பாண்டவர்கள் அத்தினாபுரம் வந்த பிறகு என்ன நடக்கும் என்று யோசித்து பார்த்தாயா? பாண்டவர்கள் இங்கிருந்து வாரணாவதம் சென்றபோது தருமனுக்கே முடிசூட்டுவதாக முடிவெடுத்திருந்தோம். பாண்டவர்கள் நாடு திரும்பினால் விட்ட இடத்திலிருந்து பிரச்சனையை தொடங்குவார்கள். தருமனுக்கு முடிசூட்டும்படி கோரிக்கை வைப்பார்கள். ஆனால் அதற்கு துரியோதனன் ஒருபோதும் சம்மதிக்க மாட்டான். தருமன் நற்குணம் வாய்ந்தவன். அவன் நம் துரியோதனனுக்காக பதவியை விட்டுக் கொடுக்க வாய்ப்புண்டு. இதற்கு முன் பாண்டவர்கள் பிரம்மச்சாரிகள். ஆனால் இப்பொழுது அவர்கள் ஒரு பெண்ணை மணந்த கிரகஸ்தர்கள். பெண்ணாசையோடு மனிதனை மண்ணாசையும் பற்றி கொள்ளும். நிச்சயம் அவர்கள் துரியோதனனுக்கு பதவியை விட்டு தர மாட்டார்கள். அப்படியானால் அத்தினாபுரத்தில் பெரிய பூகம்பம் வெடிக்கும். அதை ஏற்றுக்கொள்ள உன் மனதை தயார்படுத்திக் கொள். ஹத்தினாபுரத்தை விட்டு வாரணாவதம் புறப்பட்ட பொழுது எங்களுக்கு எதிராக இப்படியெல்லாம் சதிவலை பின்னப்பட்டிருக்கும் என்று நான் கனவிலும் நினைக்கவில்லை. நினைத்தேன், நான் நினைத்தேன். இதில் ஏதோ சூழ்ச்சி இருக்கிறது என்று நான் நினைத்தேன். ஆனாலும் என்னால் உங்களின் பயணத்தை தடுக்க முடியவில்லை. அரசரிடமும் அதை வெளிப்படையாக எடுத்துரைக்க அப்போது என்னிடம் போதிய சாட்சிகள் இல்லை. உங்களை எல்லாம் நெற்கதியாக தவிக்க விட்டோம் என்ற குற்ற உணர்வு இப்பொழுதும் என் மனதை ஆட்டிப்படைத்துக் கொண்டுதான் இருக்கிறது. சித்தப்பா, மரணத்தின் நுழைவாயில் வரை சென்ற எங்களை மீட்டது தாங்கள்தானே? நாங்கள் எடுத்து வைத்த ஒவ்வொரு அடியும் நீங்கள் வகுத்து கொடுத்த பாதைதானே? உங்களின் குற்ற உணர்வு தேவையற்றது சித்தப்பா. ஆனாலும் அரண்மனையில் சுகபோகங்களோடு வாழ்ந்திருக்க வேண்டிய நீங்கள் அல்லல் பட்டது இல்லை என்று ஆக முடியுமா? என் அண்ணன் பாண்டு மட்டும் உயிரோடு இருந்திருந்தால் நீங்கள் இத்தனை துயரத்திற்கு ஆளாக நேர்ந்திருக்குமா? விதியின் தீர்ப்பை யாரால் மாற்றி எழுத முடியும்? அவர் உயிருடன் இருந்த பொழுதே நாங்கள் கானகத்தில் வாழ்ந்தவர்கள்தானே. பாண்டவர்களும் கானகத்தில் பிறந்தவர்கள்தானே. எங்களுக்காக விதிக்கப்பட்ட வாழ்வை நாங்கள் வாழ்ந்துதானே ஆக வேண்டும். தாயே, அது விதியின் தீர்ப்பல்ல. துரியோதனன் நமக்கு எதிராக செய்த சதியின் விளைவு. அண்ணி, நல்லவர்களுக்கு துயரம் ஏற்படலாம். ஆனால் ஒரு நாள் ஆதவனை கண்ட பனி போல் அது விலகிவிடும். தந்தையே, எங்களை அழைத்ததன் நோக்கம் என்ன? துரியோதனா, உன்னிடம் சற்றே விவாதிக்க வேண்டியிருக்கிறது. சுற்றி வளைத்து பேச வேண்டாம், நேரடியாக விஷயத்தை சொல்லுங்கள். துரியோதனா, ஏன் இத்தனை அவசரப்படுகிறாய்? தந்தை சொல்வதை பொறுமையாக கேள். துரியோதனா, பாண்டவர்கள் திரௌபதியை மணந்து அத்தினாபுரம் வரவிருக்கிறார்கள். அவர்களை ராஜ மரியாதையோடு வரவேற்பது அத்தினாபுர அரசின் கடமை. அந்த வரவேற்பு விழாவில் நீங்கள் அனைவரும் கலந்து கொள்ள வேண்டும். தந்தையே, என் பொறுமையை சோதிக்க வேண்டும் என்பதே உங்களுடைய எண்ணமா? பாண்டவர்களின் வருகையை நான் கடுமையாக எதிர்க்கிறேன். அப்படி இருக்க அவர்களின் வரவேற்பில் நான் கலந்து கொள்ள வேண்டும் என்று நினைப்பது பேராசை. பாண்டவர்களை அத்தினாபுர அரண்மனைக்குள் அனுமதிக்க கூடாது என்பதே என்னுடைய வாதம். துரியோதனா, ஏற்கனவே இது குறித்து ஆன்றோர் அவையில் விவாதித்து அரசர் முடிவு செய்து விட்டார். அதன்படி விதுரரும் பஞ்சபாண்டவர்களை அழைக்க பாஞ்சால தேசம் சென்று விட்டார். இப்பொழுது அவர்களும் அத்தினாபுரம் நோக்கி வந்து கொண்டிருப்பார்கள். இந்த நிலையில் அவர்களின் வரவை அனுமதிப்பது என்ற கேள்விக்கே இடமில்லை. பிறகு எதற்கு எம்மை அழைத்தீர்கள்? சகோதரன் என்ற முறையில் பாண்டவர்களை வரவேற்பது உனது கடமையாகும். பாண்டவர்கள் முறைகேடான வழியில் திரௌபதியை மணந்திருக்கிறார்கள்.
அவர்களுக்கு வரவேற்பு ஒரு கேடா? இந்த வரவேற்பில் என்னால் கலந்து கொள்ள முடியாது. துரியோதனா, பாண்டவர்களை நீ இவ்விதம் அவமரியாதை செய்வது நல்லதல்ல. துரியோதனா, பிதாமகரும் ஆச்சாரியாரும் சொல்வதை கேள். என்னால் முடியாது. துரியோதனா, உன் நன்மையின் பொருட்டுத்தான் சொல்கிறோம். பெரியோர் சொல்வதை கேள். தினந்தோறும் எத்தனையோ பரதேசிகள் இந்த அரண்மனைக்குள் வந்து உண்டு உறங்கி செல்கிறார்கள். பாண்டவர்களும் அப்படித்தான். அவ்வாறு இருக்க பாண்டவர்களை நான் மதிப்பதோ அவர்களுடைய வரவேற்பில் நான் கலந்து கொள்வதோ இந்த ஜென்மத்தில் நடக்காத காரியம். என் மருமகன் துரியோதனன் சொல்வது சரியோ தவறோ நான் அறியேன். ஆனால் எனக்கு அவன் சொல்வதே வேத வாக்கு. அவன் எல்லா இடத்தில் எனக்கென்ன வேலை? நானும் இந்த வரவேற்பில் கலந்து கொள்ளப் போவதில்லை. தந்தையே, அண்ணனின் வழியே என் வழி. பாண்டவர்களின் முகத்தை ஏறெடுத்து கூட பார்க்க எனக்கும் விருப்பமில்லை. துரியோதனா, பெரியவன் என்ற முறையிலே சொல்கிறேன். பாண்டவர்கள் மீது நீ வைத்திருக்கும் வெறுப்பு உனக்கே எதிராக திரும்பும். துரியோதனா, சொந்த சகோதரர்களை நீ வெறுத்தால் அந்த வெறுப்பு மக்களிடம் உனக்கு வெறுப்பையே சம்பாதித்து கொடுக்கும். அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. அண்ணனும் அண்ணியும் தெய்வத்திற்கு சமமானவர்கள். அவர்களுக்கு மரியாதை செலுத்துவதே போற்றுதலுக்குரியது. தர்மன் உனக்கு அண்ணன், திரௌபதி உனக்கு அண்ணி. தம்பதிகளாக அரண்மனைக்குள் வரும் அவர்களை வணங்கி வரவேற்பது உனது கடமை. என் நண்பன் துரியோதனன் திரௌபதியை வணங்குவதா? நடக்காத காரியம். ஒன்றிற்கும் மேற்பட்ட ஆண்களோடு தன் வாழ்வை பகிர்ந்து கொள்ளும் ஒரு பெண்ணுக்கு இச்சமூகத்தில் வேறொரு பெயர் உண்டு. அற்பனே, உனக்கு என்ன தைரியம் இருந்தால் அத்தினாபுரத்தின் ராஜகுமாரியை அவமானப்படுத்துவாய்? உன்னை முளையிலேயே கில்லாமல் துளிர விட்டது என் குற்றம். இந்த நொடியை உன் ஆயுளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கிறேன். தாத்தா, முதலில் எனது ஆயுளை முடித்துவிட்டு பிறகு நண்பனின் ஆயுளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கிறேன். என்ன சொன்னீர்கள்? ராஜகுமாரி? யார் ராஜகுமாரி? ஐவரை மணந்து கொண்ட திரௌபதி ராஜகுமாரி என்றால் கணவனுக்கு கண் தெரியாது என்ற காரணத்தால் தன் இரு கண்களையும் கட்டிக்கொண்டு கற்பு தெய்வமாக காட்சி தரும் எங்கள் அன்னை காந்தாரி யார்? கர்ணா, பிரச்சனையை திசை திருப்புகின்றாய். நான் திசை திருப்பவில்லை. தெய்வத்திற்கு ஒப்பானவரை தாயாக பெற்றிருக்கிறான் என் உத்தம நண்பன். அப்படிப்பட்டவனை தரங்கெட்டவளை வணங்கி வரவேற்க சொல்கிறீர்களே, அதைத்தான் தவறு என்று சொல்கிறேன். தாத்தா, கர்ணன் கூறுவதில் என்ன தவறு இருக்கிறது? நம் குரு வம்சத்தில் இப்படி ஒரு திருமணம் நடந்ததுண்டா? ஒரு பெண் 5 ஆடவரை மணப்பது அவமானம் அல்லவா? துரியோதனா, திரௌபதியின் திருமணத்தை நடத்தி வைத்தவர் நமது குலகுருவான வியாசர். வேதங்களை தொகுத்த அவர் அறியாத தர்மத்தையா நீங்கள் கண்டீர்கள்? யார் யாரை மணந்து கொண்டாலும் எனக்கு கவலை இல்லை. திரௌபதி ஐவரை மணந்து கொண்டாலும் அதை பற்றி எனக்கு அக்கறை இல்லை. இந்த வரவேற்பில் என்னால் கலந்து கொள்ள இயலாது. சித்தப்பா, பதவி வெறியில் தன்னை மறந்த துரியோதனன் நம்மை கொல்ல துணிந்தான். இப்போது அவன் என்ன செய்ய காத்துக் கொண்டிருக்கிறானோ? அந்த கயவனை என் கால்களில் மிதித்தே நான் கொன்று விடுவேன். சித்தப்பா, எங்களை கொல்ல முயற்சித்த அந்த துரியோதனனுக்கு என்ன தண்டனை? பீமா, உன் கோபம் நியாயமானது. ஆனால் துரியோதனன் செய்த தவறை நம்மால் இப்பொழுது ஆதாரத்தோடு நிரூபிக்க முடியாது. மேலும் துரியோதனன் தண்டனை பெறுவதை விட நம் உரிமையை அத்தினாபுரத்தில் நிலைநாட்டுவதுதான் முக்கியம். சித்தப்பா, தாங்கள் தவறாக எண்ணவில்லை என்றால் என் சந்தேகத்தை வினவலாமா? கேள் தர்மா. திரௌபதியை சுயம்பரத்தில் வெல்லத் துடித்து தோல்வியை தழுவினான் துரியோதனன். திரௌபதியால் மறுக்கப்பட்டான் கர்ணன். அவர்கள் வசிக்கும் மாளிகையில் நாங்களும் எப்படி வாழ இயலும் சித்தப்பா? இயல்பிலேயே எங்கள் மீது தீரா பகையும் வெறுப்பும் கொண்டவன் துரியோதனன். ஆனால் இப்போது அந்த பகையும் வெறுப்பும் பன்மடங்காய் பெருகியிருக்கும். இந்த சூழலில் நாங்கள் அத்தினாபுரத்திற்கு வருவது பெரும் குழப்பத்தை விளைவிக்காதா? அத்தினாபுர சாம்ராஜ்யம் துரியோதனனின் உடைமை அல்ல. அவன் விருப்பு வெறுப்புக்கு ஏற்ப நாம் நடந்து கொள்வதற்கு அத்தினாபுரத்தில் அவனுக்கு எத்தனை உரிமை உள்ளதோ
அதே உரிமை உங்களுக்கும் உள்ளது. மாமா, இடையில் குறுக்கிட்டு பேசுவதற்கு என்னை மன்னிக்க வேண்டும். திரௌபதி, நீ என் மருமகள். உன் கருத்தை செவிமடுத்து கேட்பது அவசியம். இத்தனை பகை இருக்கும் அத்தினாபுரத்திற்கு நாம் செல்லத்தான் வேண்டுமா? பாண்டவர்கள் பாஞ்சாலத்திலேயே இருந்து விட்டால் என்ன? இதில் நீ கலந்து கொள்ளத்தான் வேண்டும். இது என்னுடைய விருப்பம். சரி, நான் உறுதியளிக்கிறேன். என் நண்பன் நிச்சயமாக வரவேற்பில் கலந்து கொள்வான். ஆனால் ஒரு நிபந்தனை. கர்ணா, என்ன நிபந்தனை? என் நண்பன் துரியோதனனுக்கு இளவரசர் பட்டம் சூட்டப் போகிறோம் என்று வாக்கு கொடுங்கள். பாண்டவர்களின் வரவேற்பில் நாங்கள் அனைவரும் கலந்து கொள்கிறோம். அதை முடிவு செய்யும் தருணம் இதுவல்ல துரியோதனா. அப்படியானால் எந்த அங்கீகாரத்தை கொண்டு இந்த அரசு விழாவில் பங்கு கொள்வது? துரியோதனா, நீ கேட்பது விளங்கவில்லை. தந்தையே, இந்த அரண்மனையில் எனக்கான இடம் எது என்று கேட்கிறேன். நீங்கள் பட்டத்து அரசர், தாயார் பட்டத்து அரசி. பிதாமகர் அத்தினாபுர அரண்மனையின் பெரும் காவலர். துரோணாச்சாரியார் நமது ராஜகுரு, கிருபாச்சாரியார் நமது குலகுரு, கர்ணன் அங்க தேசத்து அரசர். நான் யார்? நான் யார்? எந்த முகத்தை கொண்டு பாண்டவர்கள் வரவேற்பில் நான் கலந்து கொள்வது? கூறுங்கள், கூறுங்கள். பாண்டவர்கள் வரணாவதம் சென்றார்கள், அங்கே பாண்டு போனார்கள். அது நடந்து முடிஞ்ச கதை. எனக்கு இந்த அத்தினாபுர அரண்மனையின் இளவரசர் பட்டம் சூட்டுவதாக வாக்களித்தீர்கள். அந்த வாக்குறுதி என்ன ஆனது? அந்த வாக்குறுதி என்னதான் ஆனது? தாத்தா, ஏன் மௌனம் சாதிக்கிறீர்கள்? பதில் சொல்லுங்கள். பாண்டவர்கள் மாண்டு விட்டார்கள் என்றிருந்தாலும் அத்தினாபுரத்தின் இளவரசன் நீதான் என்று சொன்னீர்களே, பதில் சொல்லுங்கள். அத்தினாபுரத்தின் இளவரசன் யார்? எனக்கு பட்டம் சூட்ட தயாரா? தாத்தா, என் மனதை பற்றி சிறிதேனும் சிந்தித்தீர்களா? உங்களுடைய பேரன்கள் பாண்டவர்கள் வருகிறார்கள் என்றதும் என்னை அடியோடு மறந்து விட்டீர்கள். என்னுடைய ஆசைகள், என்னுடைய கனவுகள், என்னுடைய எதிர்காலம் அத்தனையும் காலில் போட்டு மிதிக்கவும் துணிந்து விட்டீர்கள். அப்படித்தானே துரியோதனா? தந்தையே, சிறு வயதில் இருந்து இந்த அத்தினாபுரத்தின் இளவரசன் நீதான் நீதான் என்று என் மனதில் ஆசையை வளர்த்தது யார்? தாங்கள் தானே. ஆனால் இப்போது இந்த அத்தினாபுரத்தின் இளவரசன் நான் தான் என்று அறிவிப்பதில் தாங்களுக்கு என்ன தயக்கம்? தெரியும், நீங்கள் அனைவருமே என்னை மாற்றான் தாய் மனப்பான்மையுடன் தான் காண்பீர்கள் என்று எனக்கு தெரியும். எனக்கு தெரியும் தந்தையே. துரியோதனா, உனக்கு பட்டம் சூட்டுவது குறித்து பிறகு விவாதிக்கலாம். இப்பொழுது நீ பாண்டவர்கள் வரவேற்பு விழாவில் கலந்து கொள். இல்லையெனில் ஊரும் உலகமும் நம்மை தூற்றும். நீங்கள் 1000 காரணம் கூறினாலும் அதை ஏற்பதற்கில்லை. பாண்டவருடைய வரவேற்பில் நாங்கள் கலந்து கொள்ள மாட்டோம். அவர்களை நிம்மதியாக இந்த அரண்மனைக்குள் வாழ விட போவதும் இல்லை. இது சத்தியம். வாருங்கள். துரியோதனா, துரியோதனா, ஐயோ, நான் என்ன செய்வேன்? துரியோதனனுக்கு நான் என்ன சொல்லி புரிய வைப்பேன்? பெரிய விபரீதம் வெடிக்கும் போல் இருக்கிறதே பெரியப்பா. திரௌபதி, பகையே இல்லாத சத்திரியர்கள் மாண்ட சடலத்திற்கு சமமானவர்கள். பகையே சத்திரியர்களின் பலம். விதுரர் போன்ற ஞானியர்கள் இருக்கும் பொழுது நீ அத்தினாபுரம் செல்ல அஞ்ச தேவையில்லை.
வீரத்தில் நிகரற்ற பாண்டவர்கள் பகைக்கு அஞ்சி பாஞ்சால தேசத்தில் பதுங்கியிருக்க வேண்டும் என்று நீ எண்ணுகிறாயா திரௌபதி? ஐயோ, நான் அப்படி சொல்லவில்லை. ஹத்தினாபுரம் எங்கள் தந்தை ஆண்ட சாம்ராஜ்யம். அதை ஆளும் உரிமை எங்களுக்கே உரியது. அதை விடுத்து நாங்கள் பாஞ்சாலத்திலேயே முடங்கி கிடப்பதா? குரு வம்சத்தின் ரத்தினங்கள் பாண்டவர்கள். இவர்கள் சாதிக்க வேண்டியவை ஏராளம். இவர்கள் பாஞ்சாலத்திலேயே தங்கிவிட்டால் எப்படி? அந்த அத்தினாபுர சாம்ராஜ்யம் உன்னுடையது. திரௌபதி, அக்னியில் பிறந்த உனக்கா இந்த சந்தேகம்? உனது பிறப்பின் நோக்கத்தை அடைந்துவிட்ட பின்பு நீ வாழ வேண்டியது அத்தினாபுரமே, பாஞ்சாலம் அல்ல. என்னை மன்னிக்க வேண்டும். பாண்டவர்கள் மீது கொண்ட அன்பினால் நான் அப்படி பேசிவிட்டேன். திரௌபதி, கணவன் மீது அன்பு கொண்ட எந்த பெண்ணும் உன்னை போன்றுதான் சிந்திப்பாள். சித்தப்பா, நான் துரியோதனனை நன்கு அறிவேன். அவன் எங்கள் வருகையை நிச்சயம் எதிர்ப்பானே. துரியோதனன் உங்கள் வருகையை எதிர்ப்பான், அது உண்மைதான். ஆனால் பீஷ்மரும் துரோணரும் கிருபரும் அங்கே உங்களை வரவேற்க காத்திருக்கிறார்கள் என்பதை நீங்கள் மறந்துவிட வேண்டாம். வெறுப்பை விட அன்பிற்கு வலிமை அதிகம். அது உங்களை காத்து நிற்கும். ஹத்தினாபுர சாம்ராஜ்யம் என்பது துரியோதனன் என்ற தனி மனிதனுடையதல்ல. அது ஞானியரும் வீரரும் வேதியரும் குழுமியிருக்கும் புண்ணிய பூமி. எம்மை கொல்ல துணிந்தார்கள் கௌரவர்கள். அவர்கள் வாழும் பூமிக்கு நாங்கள் வரத்தான் வேண்டுமா சித்தப்பா? நெஞ்சுரம் போற்றி வளர், துஞ்சும் தீரம் தீட்டி விழி, அஞ்சுதல் அறிவிலார் செயல், கெஞ்சுதல் என்றும் இழ. பகையெனில் நீ பகைக்குள், உறவெனில் நீ உறவுகுள். நஞ்சென்றால் நீயும் நஞ்சு, பிஞ்சென்றால் நீயும் பிஞ்சு. குழவிக்கு குழவி நீ, கூற்றுக்கு கூற்று நீ. சித்தப்பா, நீங்கள் சொன்ன ஒவ்வொரு சொல்லும் எங்கள் மரணம் வரை நிலைத்து நிற்கும். உங்கள் சொற்படியே நடப்போம். சுலபா, திரௌபதி பேரழகி என்று கேள்விப்பட்டிருக்கிறேன். ஆனால் நம் மருமகளை காணும் பாக்கியமற்றவள் நான். திரௌபதியின் அழகை நீ வர்ணிப்பாயா? அக்கா, இது என் பாக்கியம் அல்லவா? நான் திரௌபதியை காண ஆவலோடு காத்து கொண்டிருக்கிறேன். அக்கா, பாண்டவர்கள் மீது அன்பு கொண்டவர் அரசர். அவர்களை சந்திக்கும் மகிழ்ச்சி அரசரின் முகத்தில் தென்படவில்லையே. சுலபா, எப்படி மகிழ்ந்திருக்க முடியும்? என் புத்திரர்கள் எனக்கு ஆதரவாக இல்லையே. பாண்டவர்களின் வருகையை அவர்கள்தான் தீவிரமாக வெறுக்கிறார்களே. என்னால் என் புத்திரர்களை கண்டிக்கவும் முடியவில்லை, விட்டுக் கொடுக்கவும் இயலவில்லை. 100 புத்திரர்களை பெற்றும் ஆதரவற்று தவிக்கிறேன். அரசே, நாளும் கோலும் மாறும் பொழுது நன்மைகள் நம்மை தேடி வரும். வருத்தத்தை விடுங்கள். மாமா, வருந்த வேண்டாம். சகுனியின் ஆதரவு என்றுமே உங்களுக்கு உண்டு. சகுனி, நீ வந்துவிட்டாயா? பாண்டவர்களின் வரவேற்பில் கலந்து கொள்ள மாட்டேன் என்று சொன்னாயே. நான் வானிலை போல் மாறிக்கொண்டே இருப்பேன். மாறுவதுதான் மனிதனின் இயல்பு. மாமா, உங்கள் வழியே என் வழி. அதனால்தான் பாண்டவர்களை வரவேற்க ஓடி வந்தேன். சகுனி, நேற்று துரியோதனனிடம் உன் வழியே என் வழி என்றாயே.
அது நேற்று மாமா, இது இன்று. இன்று உங்கள் பக்கம் வந்து விட்டேனே. மகிழ்ச்சிதான். சகுனி, நீயாவது என்னை புரிந்து கொண்டாயே? சுலபா அக்கா, காலம் கடந்து கொண்டே இருக்கிறது. திரௌபதியை வரவேற்பதற்கு ஆரத்திகள் அனைத்தும் ஆயத்தமாக உள்ளதா? இருக்கிறது அக்கா. யார் சிரித்தது? யார்? சுலபா அக்கா, யார் சிரித்தது? அக்கா, என்ன சொல்கிறீர்கள்? இங்கு யாரும் சிரிக்கவில்லையே. இல்லை அரசே, உங்கள் செவிகளில் அந்த சிரிப்பொலி கேட்டதா? அப்படி எதுவும் கேட்கவில்லையே காந்தாரி. இல்லையா? சகுனி, உனக்கு ஏதாவது கேட்டதா? இல்லையே, ஒன்றுமே இல்லை அக்கா. காந்தாரி, பாண்டவர்கள் வாழ்க! பாண்டு சக்கரவர்த்தியின் புதல்வர்கள் வாழ்க! பாஞ்சால இளவரசி வாழ்க! பாண்டவர்கள் வாழ்க! பாண்டு சக்கரவர்த்தியின் புதல்வர்கள் வாழ்க! பாஞ்சால இளவரசி வாழ்க! பாண்டவர்கள் வாழ்க! பாண்டு சக்கரவர்த்தியின் புதல்வர்கள் வாழ்க! பாஞ்சால இளவரசி வாழ்க! அந்த காட்டு மிராண்டி கூட்டம் மீண்டும் அரண்மனைக்குள் புகுந்து விட்டது. இந்த வாழ்த்துளையை கேட்கும் போது எனது தலை சிதறிவிடும் போலிருக்கிறதே. துரியோதனா, அரசர்கள் கூடியிருந்த அவையில் என்னை அவமானப்படுத்தி பேசிய திரௌபதி இப்போது அத்தினாபுரம் வந்துவிட்டார். இனி எனக்கு இங்கே வேலை இல்லை. இப்போதே நான் அங்கதேசம் செல்கிறேன். கர்ணா, மாமாதான் எனது உணர்வுகளை புரிந்து கொள்ளவில்லை. நீயும் என்னை தனியாக தவிக்க விட்டு சென்று விடாதே. பாண்டவர்கள் வாழ்க! பாண்டு சக்கரவர்த்தியின் புதல்வர்கள் வாழ்க! பாஞ்சால இளவரசி வாழ்க! பாண்டவர்கள் வாழ்க! பாண்டு சக்கரவர்த்தியின் புதல்வர்கள் வாழ்க! பாஞ்சால இளவரசி வாழ்க! பாண்டவர்கள் வாழ்க! பாண்டு சக்கரவர்த்தியின் புதல்வர்கள் வாழ்க! பாஞ்சால இளவரசி வாழ்க! பாண்டவர்கள் வாழ்க! பாண்டு சக்கரவர்த்தியின் புதல்வர்கள் வாழ்க! பாஞ்சால இளவரசி வாழ்க! பாண்டவர்கள் வாழ்க! பாண்டு சக்கரவர்த்தியின் புதல்வர்கள் வாழ்க! பாஞ்சால இளவரசி வாழ்க! பாண்டவர்கள் வாழ்க! பாண்டு சக்கரவர்த்தியின் புதல்வர்கள் வாழ்க! பாஞ்சால இளவரசி வாழ்க! பாண்டவர்கள் வாழ்க! பாண்டு சக்கரவர்த்தியின் புதல்வர்கள். திரௌபதி, இவர்தான் எங்கள் சிறிய தாயார், சித்தப்பா விதுரரின் மனைவி. எங்கள் மீது பேரன்பு கொண்டவர். திரௌபதி, நீ நீடூடி வாழ்வாயாக. வாருங்கள். வா. தாத்தா, எங்களை ஆசீர்வதியுங்கள். என் ஆசி என்றென்றும் உங்களுக்கு உண்டு. தர்மா, இந்த கிழவனை தனியே தவிக்க விட்டுவிட்டு இது நாள் வரை எங்கு சென்று விட்டீர்கள்? உங்களை காண வேண்டும் என்பதற்காகத்தான் என் உடலிலே உயிர் ஒட்டிக் கொண்டிருக்கிறது அர்ஜுனா. என்று உங்களை தீ பீடித்து விட்டது என்று கேள்வியுற்றேனோ, அன்றே நான் மரித்து விட்டேன் பீமா.
இன்று உங்களை உயிருடன் கண்ட பிறகுதான் நடைபெணமாக கிடந்த நான் இன்று மீண்டும் உயிர் பெற்று எழுந்தேன். தாத்தா, உங்களின் ஆசி இருக்கும் வரை எங்களை எந்த தீங்கும் தீண்ட முடியாது. அர்ஜுனா, உன்னை கண்டதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி. குந்தி, நீ பெண்களிலே பேறு பெற்றவள். விதியை எதிர்த்து போராடி என் செல்வங்களை என்னுடன் கொண்டு வந்து சேர்த்து விட்டாய். பிதாமகரே, தங்களை மனதால் நினைத்தாலே போதும், தைரியம் எனக்குள் ஊற்றெடுக்கும். அந்த தைரியமே என்னை வழிநடத்தி சென்றது. துரியோதனா, நீயாவது என் உணர்வுகளை புரிந்து கொள். குலத்தின் பெயரால் என்னை அவமதித்த அந்த அகங்காரின் முகத்தில் விழிக்க கூட நான் விரும்பவில்லை. இப்போதே நான் அரண்மனையை விட்டு வெளியேறுகிறேன். என்னை செல்லவிடு. கர்ணா, இனி ஒரு முறை உனக்கு இப்படி ஒரு அவமானம் ஏற்படாது, இது சத்தியம். அதே போல் என் மீது ஆணையிட்டு கூறுகிறேன், நீ என்னை விட்டு எங்கேயும் செல்லக்கூடாது. அண்ணா, வரவேற்புகள் எல்லாம் அமர்க்களப்படுகிறது. வாழ்த்துளிகள் விண்ணை பிளக்கின்றன. வாருங்கள், அந்த ஓநாய் கூட்டத்திற்கு கிடைக்கும் வரவேற்பை கண்டு வரலாம். நான் அதை காண விரும்பவில்லை. இது சத்ருவிற்கு கிடைக்கும் மரியாதை. அவர் பால் கொண்டிருக்கும் பகையை நம்மிடம் 1000 மடங்கு வளர்க்கும். கர்ணா, நாங்கள் சென்று கண்டு வருகிறோம். குருவே, எங்களை ஆசீர்வதியுங்கள். என் பிரியத்திற்குரிய சிஷ்யனே அர்ஜுனா, என் வாழ்வின் அர்த்தமும் லட்சியமும் உயிர் பெற்று உன் ரூபத்தில் நிற்கிறது. எங்கே உன்னை மீண்டும் காணாமலே இறைவனடி சேர நேருமோ என்று அஞ்சினேன். ஆனால் நீயோ உன் குருவை அபகீர்த்தியிலிருந்து காப்பாற்றினாய். குருவே, தாங்கள் எனக்கு கற்றுத்தந்த அஸ்திர சஸ்திர வித்தைகள் என்னோடு இருக்கும்போது எங்களை எந்த கேடும் நெருங்க முடியாது. தர்மா, அர்ஜுனா, பீமா, உங்களை போன்ற வீரர்கள் இந்த மண்ணில் பிறக்க இன்னும் எத்தனை 1000 ஆண்டுகள் ஆகுமோ? பாண்டவர்கள் எங்கள் சிஷ்யர்கள் என்று சொல்லிக் கொள்வதில் நாங்கள் பெருமை கொள்கிறோம். எம் முன்னோர் செய்த புண்ணியமே தங்களை போன்ற குருக்கள் எங்கள் ஆசிரியராக வாய்க்க காரணம். எங்களை ஆசீர்வதிக்க வேண்டும். குரு கிருபாச்சாரியார் சொன்னதை கேட்டீர்களா? பாண்டவர்களைப் போல் வீரர்கள் இந்த உலகிலேயே இல்லையாம். ஆமாம் ஆமாம், அதனால்தான் அந்தனர் வேடம் பூண்டு வீதி வீதியாக பிச்சை எடுத்து திரிந்தனர். மானம் கெட்டவர்கள். பாண்டவர்கள் வாழ்க! பாண்டு சக்கரவர்த்தியின் புதல்வர்கள் வாழ்க! பாஞ்சால இளவரசி வாழ்க! பாண்டவர்கள் வாழ்க! பாண்டு சக்கரவர்த்தியின் புதல்வர்கள் வாழ்க! பாஞ்சால இளவரசி வாழ்க! அக்கா, பாண்டவர்கள் வந்திருக்கிறார்கள். அப்படியா? அரசே, எங்களை ஆசீர்வதிக்க வேண்டும். நீடூழி வாழ வேண்டும், நீடூழி வாழ வேண்டும். அக்கா, நலமுடன் இருக்கிறீர்களா? குந்தி, எப்படி நலமாக இருக்க முடியும்? பாண்டவர்கள் என் புத்திரர்கள் அல்லவா? நீ என் சகோதரி இல்லையா? நீங்கள் துயரத்தின் பிடியில் சிக்கி தவித்த போது நான் எவ்வாறு இங்கு நலமாக இருக்க முடியும்? அக்கா, இதோ தங்களின் மருமகள் திரௌபதி. அவளை தாங்கள் ஆசீர்வதிக்க வேண்டும். அம்மா, என்னை நீங்கள் ஆசீர்வதிக்க வேண்டும். மருமகளே திரௌபதி,
உன் சௌந்தரிய ரூபத்தை என் மனக்கண்ணால் காண விழைகின்றேன். குணவதியான நீ சீரும் சிறப்பும் பேரும் புகழும் சந்தான பாக்கியமும் பெற்ற சுமங்கலியாக வாழ வேண்டும். காந்தாரி, நீ யாரை வாழ்த்துகிறாயோ அதே திரௌபதி தான் உன் புத்திரர்களை அழிக்கப் போகிறாள். அவள் உன் புத்திரர்களை அழிக்க வந்த கூற்று. யார் சிரித்தது? இங்கு யார் சிரித்தது? மீண்டும் சிரிப்பு சத்தம் கேட்டது. உங்களுக்கு கேட்கவில்லையா? இல்லை அக்கா. அரசே, உங்களுக்கு கேட்டதா? ஒன்றும் கேட்கவில்லையே. இல்லையா? ஒன்றுமில்லை, ஒன்றுமில்லை. கண்ணீர் வடித்து நாடகம் ஆடிக்கொண்டிருக்கிறாள் அந்த அகங்காரம் பிடித்தவள். அவள் வடிக்கும் கண்ணீர்